பல லட்சம் வருடங்களுக்கு முன் நம் பூமியில பல வகையான ராட்சத மிருகங்கள் வாழ்ந்திருக்கு. டைனோசர் விலங்குகள் பற்றி தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த டைனோசரையே பயமுறுத்தக்கூடிய பயங்கரமான விலங்குகளும் இருந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முக்கியமான விஷயம், நீர் மற்றும் நிலவாழும் உயிரினமாக இருக்க போகுது. டைனோசர் வாழ்ந்த காலத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே, டைனோசர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய உயிரினங்கள் இந்த பூமியில் ஆட்சி செய்திருக்கு. அதுங்களை ஆர்த்ரோபாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி இதுங்களை விலங்குகள்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா இதுங்க எல்லாமே பூச்சிகள் தான். ஆனா இவைகள் எல்லாமே விலங்குகள் போல தோற்றம் அளிக்கிறதுனால இந்த பூமியை இவைகள் ஆட்சி செய்திருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற உயிரினம் ஆர்த்ரோபிளியூரா என்று சொல்லப்படுகின்ற மரவட்டை தான். இது பார்க்க சின்ன மரவட்டை போல தெரியலாம். ஆனா இப்ப இருக்கிற போல சின்ன மரவட்டை கிடையாது. 1 இன்ச் 2 இன்ச் கிடையாதுங்க, 8 இன்ச்சில் 10 இன்ச்சு கொண்ட பிரம்மாண்டமான பூச்சியா இருந்திருக்கு. இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட பெரிய பூச்சி இனமும் இதுதானா. கிட்டத்தட்ட 1000-2000 கால்களோடு இவை தரையில நடந்து போகும்போது இதை நம்ம பார்க்கும்போது நம்ம அடிவயிறே கலங்கிடுமா. இந்த பூச்சி இனம் இவ்வளவு பெரிய உருவமா? வளர்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப இருந்த அதிகப்படியான ஆக்சிஜன் தாங்க. இப்ப இருக்கிறத விட கிட்டத்தட்ட 15% ஆக்சிஜன் தான். இதை பற்றி லாஸ்ட் வீடியோவில் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த ஆர்த்தோபிளூரா கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் என்னன்னா, நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாதுங்க, வெஜிடேரியன் தான். என்னதான் வெஜிடேரியனா இருந்தாலும் சாதுவான பூச்சியெல்லாம் கிடையாது. நல்லா ஆக்ரோஷமான பூச்சி தான். இது அக்ரெசிவாவும் நல்லா ஃபாஸ்டாவும் மூவ் பண்ற பூச்சியா தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாம்பை விட அதிகம் விஷ கொண்ட பூச்சியாவும் இருந்திருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பிராண்டோஸ்கார்பியான்னு சொல்லப்படுகின்ற ராட்சத தேலினம் வாழ்ந்திருக்கு. இது நீர் நிலம் என்று இரண்டிலையும் வாழக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இருந்திருக்கு. இதற்கு நுரையீரலும் மீன்களுக்கு இருப்பது போலவே தண்ணீரில் சுவாசிக்கக்கூடிய ஹில்ஸும் இருந்திருக்கு. எதுவுமே நீங்கள் நினைக்கிற போல சின்ன சைஸ் எல்லாம் இல்லைங்க. சுமார் 6 அடி வளர்ந்த மனிதனையே புரட்டி போடும் அளவுக்கு இருந்திருக்கு. அடுத்து நீர்நிலத்தை தாண்டி ஆகாயத்தில் பறக்கக்கூடிய மெகனியூரா என்று சொல்லப்படுகின்ற தும்பி வகை. இது சாதாரண தும்பி தானே, மழை காலத்தில் பக்கத்தை விட்டு பையன் கூட பிடித்து விளையாடி இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அது இல்லை. இது வெஜிடேரியன் கிடையாதுங்க, நான் வெஜிடேரியன். அந்த காலத்துல பயங்கரமான ப்ரீடேட்டரா இருந்திருக்கு. இது குறி வைக்கிற எதையுமே மிஸ் பண்ணவே பண்ணாதான்.